ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் இந்த செயில் ஃபிஷ்ஷை ட்ரெயின் மூலமாக கேரளாவுக்கு அனுப்ப போகிறோம். அது நம்ம எப்படியெல்லாம் பேக்கிங் பண்ணி அனுப்புகிறோன்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த செயில் ஃபிஷ்ஷை பற்றி சொல்லணுன்னா, இதுதான் கடல்லையே மிகவும் வேகமாக ஓடக்கூடிய மீன். இது 110 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் வேகமாக ஓடும். அந்த இந்த வேகமாக ஓடுறதுக்காக தான் அதோட பாடி ரொம்ப ஸ்லீக்காகவே இருக்கும். அப்புறம் நீங்கள் பார்த்தாலே தெரியும், இது ரொம்ப அழகான ஒரு மீன். அப்புறம் இதோட ரெக்கைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இதை மற்ற மீன்கள்லேருந்து ரொம்பவும் வித்தியாசப்படுத்துறது. அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா பார்த்தாலே தெரியும், ரொம்ப பெருசாக இருக்கும். அப்புறம் இதோட ரெக்கைகள். இது சைடில் உள்ள ரெக்கை. இப்போ இந்த நீளமாக இருக்கிறது அதோட செஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரெக்கை. அப்புறம் இதோட வாய்ப்பகுதி பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும், 2 கொம்பு மாதிரி. இதை நம்ம கட் பண்ணி தான் பார்சல் அனுப்புவோம். வாங்க நமக்கு இதை எப்படி கட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். நாம் இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மீனோட வெயிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 35 kg இருக்குது. மேக்ஸிமம் நம்ம ஹார்பரில் 70 கிலோ வரைக்கும் உள்ள மயில் மீன் கொண்டு வந்திருக்காங்க. தமிழில் மயில் மீனுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கேரளாவில் ஓலைத்தலைன்னு சொல்லுவாங்க. ஏன் ஓலைத்தலைன்னு சொல்கிறாங்கன்னா, அதோட ரெக்கைகள் ஓலை மாதிரி இருக்கிறதுனால தான் அதை ஓலைத்தலைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் பார்த்திங்கன்னா, இதில் அதிகமாகவே ப்ரோட்டீன் அடங்கிடும். அப்புறம் ஹெல்த்தி ஃபேட்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், அது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ் B12, D, A இப்படிலாம் இதில் அடங்கியிருக்கு. அப்புறம் மினரல்ஸ் பார்த்திங்கன்னா அயர்ன், ஜிங்க், செலேனியம், கால்சியம், ஃபோஸ்பரஸ், பொட்டாசியம், இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான எசென்ஷியல் மினரல்ஸ் இதில் அடங்கியிருக்கு. அடுத்து நம்ம இந்த தெர்மோகோல் பாக்ஸில் வச்சு எப்படி இதை பேக் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் போட்டு தான் இதில் ஐஸ் போடுவாங்க. ஆனால் தண்ணி லீக் ஆகக்கூடாது என்கிறதுக்காக தான் இதை பிளாஸ்டிக் போடுறது. இப்போ அந்த மீனை பாக்ஸில் வைக்கும்போது ஒரு மீனை 2ஆக கட் பண்ணி தான் வைப்போம். ஒரு தெர்மோகோல் பாக்ஸில் மொத்தமாக 2 மீன்கள் இருக்கும். 2 மீன்கள்னால் 4 பீஸாக அதுக்குள்ளே இருக்கும். அப்புறம் இதை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே இன்னும் பிளாஸ்டிக் கவர் போட்டு தான் இதுக்கு மேலே ஐஸ் போடுவாங்க. ஏன்னா அந்த மீட்டில் தண்ணி படக்கூடாது என்கிறதுக்காக. நம்ம அந்த கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல தண்ணி பட்டாச்சுன்னா அதோட குவாலிட்டி கம்மியாகிடும். அதனால் இந்த மாதிரி இதுக்கு மேலே இன்னும் பிளாஸ்டிக் கவர் பண்ணிட்டு தான் இதுக்கு மேலே ஐஸ் போடுவாங்க. சேம் இந்த ஐஸ் போட்டதுக்கப்புறம் இன்னும் இதுக்கு மேலே 2 பீஸ் வைப்பாங்க. வச்சு அதுக்கு மேலே பிளாஸ்டிக் போட்டு கவர் பண்ணி தான் ஐஸ் போடுவாங்க. இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே ஐஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அப்புறம் அந்த பிளாஸ்டிக் கவர் வச்சு கவர் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இதை நம்ம பெல்ட்டெல்லாம் அடித்து இதை டைட் பண்ணணும், ஏன்னா உடையாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி தான் அந்த பெல்ட் போட்டு இதில் ஒரு சின்ன கிளிப் இருக்குது. அதுக்கு உள்ளாடி இந்த பெல்ட்டை விட்டு அப்புறம் சுற்றி வைப்பாங்க. இது பண்ணுறது இந்த மாதிரி தான்.
இது நம்ம லேபர்ஸ். இப்போது பெல்ட்டெல்லாம் அடித்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதில் என்ன டேப்பு சுற்றணும். இந்த மாதிரி மொத்தமாக அதில் டேப் சுற்றுவாங்க. ஏன்னா அந்த ஏர் உள்ளாடி போகக்கூடாது. ஏர் உள்ளாடி போயாச்சுன்னா ஐஸ் மெல்ட் ஆகி அந்த ஐஸ் தண்ணி வெளியே வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த அனுப்புகிற மீனோட குவாலிட்டி வந்து கம்மியாகிடும். அதில் முழுசாகவே டேப் அடித்து சுத்தமாக எந்த ஒரு கேப்பும் இருக்காத மாதிரி தான் பேக் பண்ணுவாங்க. அப்புறம் இதெல்லாம் டேப்பெல்லாம் அடிச்சுட்டு நம்ம இதில் வெயிட்டெல்லாம் ஒட்டி தான் விடுவோம். எவ்வளோ கேஜி ஒரு பாக்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் ஒட்டி, அப்புறம் எந்த ஸ்டேஷனுக்கு போகுது, அதோட அட்ரஸ்ஸு, நம்ம அனுப்புகிற ஆளோட அட்ரஸ்ஸு இதெல்லாம் போட்டு தான் நம்ம பார்சல் அனுப்புவோம். அப்புறம் மொத்த டேப்பெல்லாம் ஒட்டி இப்போ பேக்கிங் முழுசாக முடிஞ்சிருச்சு. இன்னும் வண்டியில் ஏற்ற வேண்டியதான். இந்த வண்டியில் நம்ம எப்படி ஏற்றுறோன்னு பார்க்கலாம். இப்போது எல்லாம் முடித்து இப்போது வண்டியில் ஏற்றிட்டுருக்காங்க. இந்த மொத்த பார்சலோட வெயிட்டு பார்த்திங்கன்னா இப்போ 100 கேஜிக்கு உள்ளாடி இருக்கும். நம்ம பார்சல் அனுப்புவது 100 கேஜிக்கு உள்ளாடி தான் இருக்கும். 100 கேஜிக்கு மேலே போயிடுச்சுன்னா அங்கே ரயில்வேயில் ஃபைன் போடுவாங்க. இப்போ இதோட வெயிட் வந்து அப்ராக்சிமேட்லி 90 கேஜி அவ்வளோதான் இருக்குது. இந்த மாதிரி ஏற்றி நம்ம இதை ரயில்வே ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அங்கேருந்து நமக்கு எந்த இடத்துல போகணுமோ அங்கே இதை அனுப்பி வைப்பாங்க. ஓகே எவ்ரிவன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விடுங்க.